ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரெண்டு மெயின் இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி நம்ம ஐஸ்கிரீம் வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டப்பா ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் சீனி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் வேறு எதுவுமே சேர்க்கக்கூடாது, சீனி மட்டும்தான் சேர்க்கணும். அதை நல்லா சேர்த்து கூழ் பதத்துக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமுக்கு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது இப்போ தேவையான பொருள்கள்லாம் என்னென்னு வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம கம்மியான பொருளை வச்சு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அது நம்ம என்ன ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். அதுக்கான பொருளாக பார்க்குறோமா, ஸ்ட்ராபெரி ஜாம், பாதாம் தூள் பண்ணி வச்சுருக்கேன், மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், வெண்ணிலா எசன்ஸ், கண்டன்ஸ் மில்க், ஃப்ரெஷ் க்ரீம், ஐஸ் கட்டி, ஜில் தண்ணி. இப்போ இதை வச்சு நம்ம இப்போ எப்படி ஈஸியாக செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருளெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க பாருங்கள். இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். கண்டன்ஸ் மில்க் 1 டின் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் நான் 2 டைப் ஆஃப் ஐஸ்கிரீம் செய்கிறதுனால தான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் சிங்கிளாக, அதாவது வெனிலா ஃப்ளேவர் மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 200 ml ஃப்ரெஷ் க்ரீம் போதும். ஒரு 1/2 டின் கண்டென்ஸ் மில்க் போதும். ஒரு வெனிலா எசன்ஸுங்க, அவ்வளோதாங்க, ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம ப்ராப்பராக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நீங்கள் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வேணுங்கிறவங்க பண்ணிக்கோங்க, வேணாங்கிறவங்க இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வெனிலா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த 2 ஐஸ்கிரீமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதுக்கு கீழே ஐஸ் தண்ணியும் ஐஸ் க்யூப்ஸும் போட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நல்லா விஸ்க் பண்ணணும். ஒரே டைரெக்ஷனில் தான் விஸ்க் பண்ணணும். விஸ்க் பண்ணிவிட்டு அது நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. கண்டென்ஸ் மில்க் சேர்த்துட்டு இனிப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. இனிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கண்டெய்னரை வச்சு தான் நான் இப்போ இதில் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில். நான் வேறு எந்த விதமான பாக்ஸஸ்லாம் நான் எடுக்கலை. வீட்டில் எப்போது பேரிச்சம்பழ டப்பா அந்த மாதிரி டப்பா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டப்பாஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு டப்பாவில் நான் வெனிலா ஃப்ளேவருக்கான அந்த ஐஸ்கிரீம் பேட்டரை ஊற்றிருக்கேன். நான் ஏன் வெனிலா எசன்ஸ் சேர்க்கலைன்னா, 2 டைப்பாக ஐஸ்கிரீம் செய்கிறதுனால தான் நான் 2 வெனிலா எசன்ஸை நான் உங்களுக்கு காமிக்கலை. இப்போ ஒரு இதில் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம 2வது பேட்டரில் ஸ்ட்ராபெரி நம்ம கூல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு அதுக்கும் இனிப்பு பத்தலைங்கையில் கொஞ்சமாக கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. நான் என்னால் அந்த பாக்ஸில் மிக்ஸ் பண்ண முடியலைங்கிறதுனால தான் வேறு ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதே டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இதை எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் ஸ்டோர் பண்ணிடுங்க. ஒரு 8 மணி நேரமாவது ஸ்டோர் ஆகணும். டப்பா நல்லா காற்று போகாத அளவுக்கு சீல் பண்ணிடுங்க. காற்று போயிடுச்சுன்னா ஐஸ்கிரீம் அப்படியே கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு எடுக்கையில் சில்லாக உடையுமே தவிர சில்கி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வராது. எடுக்கையில் ஸ்மூத்தாக கடையில் கிடைக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் உங்களுக்கு வராது. இப்போ நான் ஓவர் நைட் செட் பண்ணிட்டேன். பாருங்கள் என்னோடய ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த வெயில் டைமில் பசங்க எல்லாருமே ஐஸ்கிரீம் தான் கேட்பாங்க. இப்போ இதில் நான் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கலை, அதுதான் இதில் மெயின். ஐஸ்கிரீமில் பொதுவாகவே ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க. இது நம்ம வீட்டில் ஹோம்லியாக பண்ணது, நம்ம பார்த்து செய்தது, பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. என் உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அதே மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுக்காதீங்க, எப்போயாவது கேட்கையில் செஞ்சு கொடுங்க. வெயில் டைம்ங்கிறனால மோஸ்ட்லி பசங்க இதுதான் கேட்பாங்க. பாருங்கள் என்னோடய ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வருது அப்படின்னு. உங்களுக்கு பார்க்க நான் எடுக்கிறதுக்கு சிரமப்படுற மாதிரி தெரியும், ஆனால் கரண்டியில் எடுக்கல அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. என்கிட்ட ஸ்கூப்பர் கிடையாது. நான் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு எப்படி ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுங்கிறதுக்காகத்தான் நான் வீட்டில் இருக்கிற அந்த கரண்டியை வச்சு தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். நான் இந்த பாதாம் கூட கார்னிஷ்காக தான் போட்டேனே ஒழிய இது போடணுங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். பசங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க. இது வெனிலா ஃப்ளேவர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அதே ப்ராப்பர் தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன் இல்லையா, அதையும் நம்ம ஸ்கூப் போட்டு எடுத்துருவோம். வெனிலா ஃப்ளேவரோட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் நல்லா செட்டாக இருந்துச்சு. கிறிஸ்டல் கிளியராக அப்படியே எடுக்கையில் அவ்வளோ ஸ்மூத்தாக வந்துச்சு. உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டப்பா தான் வெனிலா ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் வெனிலா ஃப்ளேவரும் அப்பா சொல்லவே முடியல. கடையில் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பையன் ரொம்ப ஹாப்பி. அவன் தான் இப்போ டேஸ்ட் பண்ணி சொல்கிறான். அவனோட ரிவ்யூவை கேளுங்க. என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.
டேஸ்ட் பண்ணலாம். ஜூஸ் சத்தட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அதிகமா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது குட்டீஸ். அவங்க எப்பயாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அவங்க அம்மாட்ட கேட்டு இந்த வீடியோவை பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க குட்டீஸ். பாய் வாட்டா. இந்த வீடியோ போல எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்த்தா தான் எனக்கு நிறைய வீடியோஸ் பண்ணணும்னு ஆசை வரும். என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய் குட்டீஸ். வாட்டா. ஐஸ்கிரீம்